டாக்டர் எஸ் வெற்றிவேல். நான் வந்து 1987 எஸ்பிஓஏ பள்ளியில் தமிழாசிரியராக சேர்ந்தேன். 2020 வரைக்கும் எஸ்பிஓஏ சிபிஎஸ்சி பள்ளி மற்றும் எஸ்பிஓஏ மெட்ரிக் பள்ளி இரண்டிலுமே சேர்த்து 33 ஆண்டுகள் நான் வந்து பணி செய்தேன். அதன் பிறகு 5 ஆண்டுகள் வந்து எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்தேன். கடந்த 1 மாதத்துக்கு முன்பு தான் அங்கேருந்து நான் வந்து வந்துட்டேன். இப்பொழுது இன்னொரு பள்ளியில் வந்து நான் வந்து சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டாக நான் வந்து சேர்ந்துருக்கிறேன். இப்படி வந்து நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அருள்வேல் சொன்ன மாதிரி நான் வந்து 1330 திருக்குறளையும் நான் வந்து படிச்சிருக்கிறேன். படித்ததோடு மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் மாதிரி படித்து முடிச்சுட்டு ஒரு சில பேருக்கு வந்து மாதந்தோறும் இதில் 1000 ரூபாய் கொடுத்தாங்க, அப்புறமாலாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் கூட நான் இது வரைக்கும் 1000 ரூபாய் கூட வாங்கினது கிடையாது. நான் 40 வருஷமாக திருக்குறள் முழுக்க எப்படி கேட்டாலும் சொல்லக்கூடிய நான் திறன் பெற்றிருக்கிறேன். இப்படி என்னை பற்றி நான் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் நான் வந்து 10,000 புத்தகம் சேகரித்து வச்சுருக்கேன், 5,000 தமிழ் இதழ்கள் சேகரித்து வச்சுருக்கேன், நூலகம், இதழகம், ஆவணக்காப்பகம் உள்பட வச்சுருக்கேன். நான் வந்து கலைஞர் டிவி, சன் டிவி, உள்பட எல்லாத்துலேயுமே என்னுடைய பேட்டி வந்திருக்கு. குறிப்பாக ரமேஷ் பிரபா என்றவர் வந்து என்னை பேட்டி எடுத்திருக்கிறார் 25 வருஷத்துக்கு முன்னாடியே. அந்த வீடியோ உள்பட எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை வந்து அதே போலேயே வந்து நான் என்னுடைய வருத்தம் என்னென்னா, நான் புத்தகம் 10,000 சேகரித்தது மட்டும் கிடையாது, 5,000 தமிழர்கள் சேகரித்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு இதழில் ஒவ்வொன்று விதம் 5,000 தமிழர்கள் சேகரித்து வச்சுருக்கேன். அந்த தமிழர்களையும் நூல்களையும் காப்பதற்காக கலைஞர் நூலகம் என்று ஒன்றை ஏற்படுத்தி 1400 சதுரடியில் நான் ஏற்படுத்தி வச்சுருந்தேன். அந்த 1400 சதுரடியில் தான் வந்து என்னை வந்து இது பண்ணிட்டாங்க. அதை வந்து 1400 சதுரடியில் இருக்கக்கூடிய அந்த நூலகத்தை சேதாரப்படுத்திட்டாங்க. கரெக்டாக நான் நேரடியாக அந்த பிரச்சனைக்கே வந்துடுறேன். நான் 17 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் லீஸுக்கு நான் எடுத்திருந்தேன் அந்த வீட்டை. அந்த வீடு வந்து இன்னொரு வங்கி, ஆக்சிஸ் வங்கியில்காரங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டவுடனே நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொன்னேன், எனக்கு வந்து கொடுத்துருங்க. இது வந்து ஜாயின்ட் கமிஷனர் மனோகரன்கிட்டே நான் 8 முறை போய் முறையிட்டேன். அவர் வந்து நல்லபடியாக தான் என்கிட்ட பேசினார். அவர் வந்து ரொம்ப மரியாதை கொடுத்தாரு. அவர் வந்து கடைசியில் முடிவில் என்ன சொன்னார்னா, நீங்கள் அந்த 17 லட்சத்தை வாங்காமல் அந்த வீடை திறந்து விடாதீங்க, நீங்கள் வந்து வீடை பூட்டியே வைங்கன்னு சொன்னார். நல்ல ஒரு ஐடியா தான். நான் ஒன்றும் சரின்னு சொல்லிட்டு அவருடைய இதுபடியே இருந்துட்டேன். ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னா, மே மாதம் 27ஆம் தேதி போன வருஷம் 27/5/2024 அன்னைக்கு எனக்கு வந்து நான் காலேஜில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் தமிழ் எஸ்டோடியாக இருக்கிறேன். அங்கே எனக்கு ஒரு ஃபோன் வருது. எங்கள் தெருவில் யாரோ ஒருத்தர், நான் நம்பருக்குள்ள, உங்கள் வீடை வந்து உடச்சி உள்ளுக்குள்ளே நிறைய பேர் வந்து சேதாரப்படுத்துகிறாங்க, உடனடியாக வாங்கன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க. நான் உடனே வரேன். அங்கே போயிட்டு என்னுடைய வீட்டை போய் பார்க்குறேன். வீடு சேதாரம் இருக்குது. ஆனால் வெளியில் வந்து சீல் வச்சுட்டு வெளியில் வந்து 4-5 பேர் சாதாரணமாக டிஷர்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள அப்புறமா இன்னொரு 4-5 பேரும் இருக்காங்க. அவங்க யாருன்னா, அவங்கெல்லாம் பவுன்சர்கள். அது இல்லாமல் வந்து அந்த வீட்டோட ஓனர்னு சொல்லிக்கிறவர் அவர். அப்புறமா அந்த திருமங்கலம் போலீஸை சேர்ந்தவங்க. இவங்கெல்லாம் வந்து சாதாரண உடையில் இருக்கிறாங்க. நான் வந்து எப்படி என் வீட்டுக்குள்ளே கொள்ளலான்னு சொல்லிட்டு கேட்டப்போ பிடிச்சி என்னை கீழே தள்ளி விட்டாங்க. கீழே தள்ளி விட்ட உடனே நான் வந்து அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் நேராக போனேன். இவன் வந்து என்னை பிடிச்சி தள்ளிடுறாங்க, என்னை அடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வேகமாக ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். முதல் மாடிக்கு போகிறேன். முதல் மாடிக்கு போனால் இந்த ஏறத்தாழ ஒரு 10 பேருக்கு இருந்தாங்க. அந்த வரவேற்பு காவல்துறையை தவிர அது இல்லாமல் புகார் கொடுக்க வந்தவங்க ஏறத்தாழ 20 பேருக்கு மேலே இருந்தாங்க. நான் போய் எப்படி எங்கள் வீட்டுக்குள்ளே போடலான்னு நான் பேசிகிட்டே இருக்கிறேன். அங்கே இத்தனைக்கும் இந்த மாதிரி ஒரு சிசிடிவி கேமராவும் இருந்துச்சு. நான் வந்து இப்படி கையை நீட்டி பேசிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் அண்ணாதுரைன்ற ஒருத்தர், நீ தானே 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறேன். உடனே வந்து அண்ணாதுரைன்ற சப் இன்ஸ்பெக்டருக்கு வேண்டிய இன்னும் 2-3 போலீஸ்காரங்க என்னை வந்து 2 கையும் பிடிச்சி இழுத்தாங்க. அது பூரா வந்து நான் இது வந்து கற்பனையில் சொல்ல முடியாது. காரணம் வந்து திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நடந்தது. பிடிச்சி இழுத்து கொண்டு போய் என்னை வந்து தள்ளிட்டாங்க. தள்ளிட்டு மேல் தாப்பாடை போட்டாங்க.
உள்ளுக்குள்ளே 2 பேர் சேர்ந்துட்டு என்னை முதுகில் தம் மாறி மாறி அடித்தாங்க. அடிச்சுட்டு என் தலையில் வேறு அடித்தாங்க. அடித்து தள்ளி விட்டாங்க. அப்புறமா வந்து கதவை திறந்து விட்டாங்க. கதவை திறந்த உடனே வெளியில் நான் வந்தேன். வெளியில் வரும்போது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நல்லா ஒரு இந்த பாரு இந்த பக்கம் திருப்பி வந்த உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்னது ஒரு சப் இன்ஸ்பெக்டர். இப்படி வந்து சொன்னோன்னே நான் வந்து போயிட்டு நான் வந்து முதுகு வலியிலையும் இதுவும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படியே இருந்தேன். அப்புறம் என் மனைவி வந்து ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் முடியும். நேராக அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நேராக கூடுவாஞ்சேரி வந்துட்டேன். கூடுவாஞ்சேரியில் இருக்குது எங்கள் வீடு. இங்கே தான் வீடு இருந்துச்சு. அதான் வீடெல்லாம் பூட்டிட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஆனால் மறுநாள் வந்து நான் 100ஆம் நம்பருக்கு ஃபோன் அடித்தேன். இங்கே ஃபோன் அடித்தேன், எதுவும் எடுக்கல. அப்புறமா தான் வந்து நான் வந்து முடிவு பண்ணேன். தினம் 100ஆம் நம்பருக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். 100ஆம் நம்பரில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸு எல்லாம் வாங்க நாங்கள் மற்றபடி எதுவும் இல்லை. ஆனால் கரெக்டாக தேதியோடு சொல்கிறேன், ஜூன் மாதம் 12ஆம் தேதி 2024 நான் வந்து நேராக போய் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் போய் இதை பூரா எழுதி இந்த எந்த மாதிரி நடந்துச்சோ இது தொடர்பாகவே தான் என்னை வந்து அடித்தாங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொண்டு போகிறேன். கமிஷனர் அருண் வந்து அங்கே தான் இருக்கிறார். ஆனால் அவரை பார்க்க விடலை என்ன. அதே சமயத்தில் டெப்டி கமிஷனர் அங்கே இருந்தார். அவர் வாங்கிக்கின்னு கேட்டார். நான் வந்து கோபமாக தான் இப்படி சொல்லிட்டு தான் வந்தேன். வாங்கிக்கிட்டு நான் வந்து கிளம்பிட்டு வரும்போது அந்த கமிஷனர் ஆஃபீஸ் முன்பக்கம் 4-5 தொலைக்காட்சிக்காரர்கள் இருந்தாங்க. அவங்கக்கிட்டேயும் 1/2 மணி நேரத்துக்கு மேலே என்ன நடந்துச்சு கொண்டுச்சு எல்லாம் விளக்கிட்டு நானே மனைவி விளக்கிட்டு வந்துட்ட பிறகு எனக்கு வந்து திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தே அழைப்பு வருது. அதாவது வாங்க வந்து 18ஆம் தேதி அன்றைக்கி திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்த இது தொடர்பாக நான் பேசணும் அப்படின்னாங்க. பேசணும்னு சொன்னோடனே அது எப்படிங்க போக முடியும், நான் வந்து அவ்வளோ அடி கொடுத்துட்டாங்கன்னும் போது நான் அதை ஃபோன்லேயே சொல்லிட்டேன். நான் இதுக்கு இப்போ வரணும், என்னை வந்து திரும்ப கூப்பிட்டு அடிக்கிறதுக்கான சார் அதெல்லாம் அடிக்க மாட்டோம் வாங்கணும். அடிக்க மாட்டோம் வாங்கன்னு என்ன அர்த்தம்? இப்போ நான் இங்கே வரேன், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நடிச்சுட்டு திரும்ப ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா நான் எப்படி வர முடியும்? 1 வருஷம் கழிச்சு ஒன்றா வர முடியும். அதான் எனக்கு வந்து அப்போயே அடித்தது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்த வாட்ஸ்அப் மூலிமா என்னை வந்து அதுக்கு அடுத்த நாள் வாட்ஸ்அப் மூலிமா அப்புறமா வந்து லெட்டரும் எனக்கு போட்டாங்க. இவ்வளவும் எப்போ நடந்துச்சு? ஜூன் மாதம் 13, 14, 15, 16, 18 அப்புறம் 24ஆம் தேதிக்கு நடந்துச்சு. நான் வந்து திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் இவங்க கூப்பிட்டதுக்கு நான் போகலை. காரணம் என்னை அடித்தாங்கன்றதுனால தான். ஆனால் அவங்க வந்து எனக்கு எல்லாத்துக்கான ஆதாரமும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து உடனடியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து இப்படியே விட்டுட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வழக்கை முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஜூலை மாதம் அடுத்த மாதமே 12/7/2024 திரும்பவும் கமிஷனர் ஆஃபீஸில் போனேன். என்ன நடவடிக்கை எடுக்கலைன்னு நான் கேட்டேன். அப்புறம் சரி அவங்க வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து அப்போ கமிஷனர் இருந்தார். கமிஷனரை பார்க்க விடலை, டெப்டி கமிஷனர் தான் இருந்தார். அவங்ககிட்ட சொல்லிட்டோம். அதனால் இது பண்ணிட்டு நான் வந்துட்டேன். ஜூலை 10ஆம் தேதி கலெக்டர்கிட்ட போகிறேன், அவங்ககிட்ட மனு கொடுத்தேன். இதுக்கிடையில் நான் ஒன்று சொல்ல மாட்டேன். மே 27ஆம் தேதி போலீஸை அடித்தாங்கன்னா எனக்கு வந்து போலீஸ் ஒருத்தர் அடித்தாலே உடனே எங்கே போகணும்? மனித உரிமை ஆணையத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வந்துட்டு உடனடியாக மே 30ஆம் தேதி அன்றைக்கி நான் மனித உரிமை ஆணையத்தில் நேரில் போய் புகார் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முந்தின வருஷம் 4/4/2023 அன்னைக்கு எனக்கு வந்து என்னை வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அண்ணாத்துறை அபிராமி இன்னொரு போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து மரியாதையை காலி பண்ணிட்டு போயிட்டு உன்னை உதச்சிடுவேன் தொலைச்சிடுவேன்லாம் வீட்டுக்கு வந்து என்னை மிரட்டினாங்க. அதுக்கும் நான் வந்து ஜூன் மாதம் 2023 மனித உரிமை ஆணையத்தில் எழுதி கொடுத்தேன். இது இன்னும் வந்து அது தொடர்பாக மனித உரிமை ஆணையம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல, போலீஸும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. கலெக்டர்கிட்ட இது வரைக்கும் 4 முறை நேரில் போய் மனு கொடுத்தேன். கமிஷனர் ஆஃபீஸில் இது வரைக்கும் 6-7 முறை மனு கொடுத்தேன், எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதே போல வந்து டிஜிபி ஆஃபீஸ் போய் கொடுத்தேன்னுட்டேன். இன்னும் நான் வந்து இந்த பாருங்கள் இது உள்பட இதெல்லாம் என்ன எனக்கு 2 பையில் போட்டு கொண்டு வந்தேன். 2 பையில் போட்டு இந்த பையில் போட்டு கொண்டு வந்தேன். இவ்வளவும் வந்து ஊருக்கு போயிட்டு வர மாதிரி ஏறத்தாழ 1000 பக்கம் இருக்கும். நான் நேற்று எல்லாத்தையும் எடுத்து 2 மணி வரைக்கும் நான் வந்து எல்லாத்தையுமே எடுத்து நாம் திரும்ப என்னன்னைக்கு கொடுத்தோம் அப்படின்னு இந்த வருஷம் மட்டுமே ஜனவரி 8ஆம் தேதி அப்புறமா பிப்ரவரியில் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஒவ்வொரு மாதமும் 2 முறை மனு எழுதி பதிவு தபாலில் தான் அனுப்புவேன்.
சாதாரண போஸ்ட் அனுப்பிச்சா, சார் நீங்கள் எங்கே சார் அனுப்பிச்சிங்க, நீங்கள் எழுதி நீங்கள் உங்கள் வீட்டிலே வச்சுருப்பீங்கன்ட்டு கூட சொல்லுவாங்க. அதுக்காக நான் பதிவுத்த பாலில் எழுதி நான் போட்டுக்கிட்டே வந்தேன். அப்படி இருந்தும் அவங்க இது வரைக்கும் எனக்கு சரியான பதில் இல்லை. ஆனால் எனக்கு தீர்வு கிடைக்கிற மாதிரி நான் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போட்டேன். அங்கேயும் அந்த போலீஸ் ஆட்களே இது பண்ணிட்டாங்க. நான் ஹைகோர்ட்டில் போட்டிருக்கேன். ஒரு நல்ல ஒரு நீதிபதி ஒருத்தர், அவர் போன மாதத்துக்கு முந்தின மாதம் ஜூலை மாதம் 29 2025 இந்த ஜூலை 25 4 வாரத்துக்குள்ளே பதில் கொடுக்க சொல்லியிருக்காரு. 4 வாரம்னும் போது ஆகஸ்ட் மாதம் 26 அவங்க பதில் கொடுத்துருக்கணும். ஆனால் 4 வாரம் முடிஞ்சு இன்னும் 3 வாரம் ஆகுது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ஹைகோர்ட்டு ஜட்ஜி வெற்றிவேலுடைய பெட்டிஷனுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏடிஜிபி கிட்ட கேட்டிருக்காரு. ஏடிஜிபி கிட்ட கேட்டிருக்காரு. ஆனால் என்னைக்குள்ளே கொடுக்க சொல்லி 4 வாரத்துக்குள்ளே என்னைக்கு சொன்னார், ஜூலை 29 அன்னைக்கு சொன்னார். ஆனால் அது முடிஞ்சு 3 வாரம் ஆகுது, இன்னும் கொடுக்கல. அப்போனா நீங்கள் யோசிப்பேன். அதே போலனா ஹைகோர்ட் சக்தி 13ஆம் குற்றவியல் நீதிபதி சொன்னார். ஆனால் அதுக்கும் அவர் 29/9/2023 2 வருஷத்துக்கு முன்னாடி எஃப்ஐஆர் போட சொல்லி சொன்னார். இன்னும் போடவே இல்லை. இந்த மாதிரி எனக்கு ஒரு டெப்டி கமிஷனர் ரோஹித் இருந்தார். அவர்கிட்ட எத்தனையோ முறை போன செய்யலை. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்நேகப்பிரியான்றவங்க இருந்தாங்க. எத்தனையோ முறை 10 முறைக்கு போனேன், செய்யலை. அதன் பிறகும் இப்போ இன்னொருத்தர் வந்துக்கிறார், அவர் தான் பார்க்கல. அதே சமயத்தில் இங்கே எடுத்துக்கிட்டால் திரு மனோகரன் சாரை 10 முறை போய் பார்த்தேன், ஜாயின்ட் கமிஷனர். அவர் ஓரளவு நடவடிக்கை எடுத்தார். ஆனால் அப்புறமா குறிப்பிட்ட அளவு நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கு அடுத்தது விஜயகுமார்ன்றவர் 17 லட்சம் ரூபாய் நான் கொடுத்தது முருகன்றவர்கிட்ட. ஆனால் அவருக்கு துணையாக இருந்தது ஹவுஸ் ஓனர். அவர் தலைமறைவுன்றாங்க. ஆனால் நான் போலீஸ்கிட்ட போயிட்ட வரைக்கும் போலீஸ் சொல்கிறதான் கேட்கணும். அதனால் நான் ஜாயின்ட் கமிஷனர் மனோகரன் சார் சொல்கிறதையும் விஜயகுமார்னு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்தார், அவங்க சொல்கிறபடி தான் நான் நடந்தேன். நான் என்ன செஞ்சேன்னா வீடை பூட்டி வச்சுட்டேன். அவர் 10 வருஷம் கழிச்சு கொடுத்தா கூட கொடுத்துக்கிட்டோம் திட்டு பூட்டி வச்சுருந்தேன். பூட்டின வீட்டை எனக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லாமல் வீட்டுக்குள்ளே உடைச்சி உள்ளே போய் நீ போன. உள்ளே போனது அந்த ஒருத்தங்க அவங்கக்கிட்ட தான் அடமானம் வச்சுட்டாங்களா, அவங்க தான் அப்படின்றாங்க. அது ஆக்சிஸ் பேங்க் அடமானம் வச்சுட்டுக்கிறாரு, பேங்க்கிட்ட வச்சுட்டுக்கிறாரு. பேங்க்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு, ஆனால் முழுக்க பவுன்சர்கள் ரவுடிங்க தான் வந்தாங்க. அவங்க முழுக்க ஆக்சிஸ் பேங்க்கு தான் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் இன்னும் 1 வருஷம் ஆகுது. 1 வருஷமாக யாருமே வரல. அதாவது அந்த வீடு பூட்டினபடியே தான் இருக்குது. ஆனால் அது கை மாறிடுச்சு மட்டும் கேள்விப்பட்டேன். அவன் இது வரைக்கும் 4 பேங்க்கில் கடன் வாங்கி 10 கோடி ரூபாய் ஏமாற்றிருக்கிறான். முருகன்றவனோ ராணின்றவனோ. இது வரைக்கும் அவன் இப்போ என்னை கூப்பிட்டு ரூமில் கூப்பிட்டு அடித்தாங்க. அவனை கூப்பிட்டு ஒரே ஒரு அடி கூட அடிக்கலை. ஏன்டா அவன் 17/1/2000, அதாவது இப்போ 6 வருஷம் முடிய போகுது. 6 வருஷத்துக்கு முன்னாடியே திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுக்கான சிஎஸ்ஆர் இருக்குது. ஆனால் அவனை கூப்பிட்டு அன்னைக்கு கேட்டப்போ 3 மாதத்தில் தரேன்ட்டு எழுதி கொடுத்தான். 17/4/2020 தரேன்னு எழுதி கொடுத்தான். இன்றைக்கு வரைக்கும் அந்த பேப்பர் எடுத்து ஏன்டா 3 மாதத்துக்குள்ளே 17 லட்சத்தை தரேன்னு சொன்னீங்க, ஏன் தரலை அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல, ஒரு அடி அடிக்கலை. ஆனால் என்ன நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்கன்றான். இப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் சரி தாராள கோர்ட்டுக்கு போகிறேன், நான் கோர்ட்டுக்கு போகிறேன், என்னோடய வேலை இல்லைன்றான். உன் வேலை இல்லைன்னா இது மட்டும் எப்படி உள்ளே அரட்டுறது என்ன வேலை, மிரட்டினது என்ற வேலை. ஒரு நூலகத்தை போய் புகார் மேலே தான் நடவடிக்கை. அதுதான் எனக்கு மனித உரிமை ஆணையம் கூட இவ்வளோ செயலற்று போயிருக்குதுன்னு தான் எனக்கு கவலை. அதாவதுங்க, நான் தேதியோடு சொல்கிறேங்க, 4/4/2023 அன்றைக்கி எங்கள் வீட்டுக்குள்ளே சப் இன்ஸ்பெக்டர் அண்ணாதுரையும் அப்புறமா அபிராமி இன்னொரு போலீஸ்கார் ஒருத்தர், போலீஸ் ஜீப் டிரைவர் உட்பட எல்லாரும் வந்தாங்க. இது தொடர்பாக நான் மனித உரிமை ஆணையத்தில் நான் புகார் கொடுத்தேன், கலெக்டர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தேன்.
ஜாயின்ட் கமிஷனர் மனோகரன்கிட்ட சொன்னேன். கலெக்டர் வந்து கமிஷனருக்கு அனுப்பிச்சு நடவடிக்கை எடுங்கன்ட்டார். அப்புறமா வந்து இவங்களும் இங்கே அனுப்பிச்சுருக்காங்க. ஆனால் இருக்கு இப்போங்கய்யா. நான் இதுக்கிடையில் ஒன்றே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா பாருங்க, லீஸ் அக்ரிமெண்ட்டெல்லாம் இருக்குது. அவனை போலீஸ் ஸ்டேஷனில் எத்தனையோ முறை வந்து இப்போ 15 லட்சம் கொடுத்தா மேஜிஸ்ட்ரேட் தீர்ப்புலேயும் இருக்குது. இதுக்கிடையில் இப்போ போன வருஷம் ஜூன் மாதம் 21 ஜெயச்சந்திரன்ற ஒரு வக்கீல் எனக்கு வந்து 1.5 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டல் கொடுத்துக்கிறாரு. 1.5 கோடி, 1,66,00,000. இன்னும் சொல்லப்போனால் 1,66,65,00,000. அதில் என்ன சொல்லிக்கிறாருன்னா எல்லாம், அதாவது